Hi guys, welcome back to the another video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஜென்ரலாக நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான சிமிலாரிட்டிஸ் என்ன அண்ட் டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் இந்த ரெண்டுக்கான ஒர்க்குமே ஒன்று தான். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் என்ன இஸ் ரீயூசபிள் பீஸ் ஆஃப் கோட். அதை நம்ம எங்கே வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மூலியமாகவும் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் மூலியமாகவும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவியரெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டுக்குள்ளேயுமான டிஃப்ரென்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். மெயின்லி நம்ம 3 மெயின் டிஃப்ரென்சஸ் பற்றி பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக. ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேஷன். நம்ம ஜென்ரலாக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனையும் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனையும் எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, ஜென்ரலாக நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் சேனல் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள சிம்பிளாக நம்ம சேனல் நேமை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணால் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும் தெரியும். கால் பண்ணால் நம்மளோட சேனல் நேம் இங்கே பிரிண்ட் ஆயிடுது. இதுதான் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனில் ஃபங்க்ஷனை 2 விதமாக கிரியேட் பண்ணலாம். ஒன்று ஃபங்க்ஷன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி, இன்னொன்று ஃபங்க்ஷன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணாமல். இந்த 2 மெத்தடையும் காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதை கமெண்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட், அது எந்த வேரியபிளாக இருக்கலாம், வேர், லெட், கான்ஸ் எதாவது வேணா இருக்கலாம். கெட் சேனல் நேம்னே அந்த வேரியபிள் நான் பேர் வைக்கிறேன். இதில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இதில் சேம் ப்ராசஸ் நான் இங்கே லாக் எடுத்தது மாதிரி இதுலேயும் லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சேனல் நேமை நான் கால் பண்ணிடுறேன். இதுக்கும் நம்ம ரிசல்ட்டை போய் பார்ப்போம். இதுலேயும் சேம் ரிசல்ட் தான் வருது, பேஷனேட் கோட் இருந்தது. இங்கே என்ன ஒரே சேஞ்சுனா நம்ம சின்டாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனுங்கிற ஒரு கீவேர்டு மூலிமா கெட் சேனல் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணோம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன பண்ணுறோம்னா, ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு மூலிமா ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டு அதை ஒரு வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். அந்த வேரியபிள் நேமை நம்ம கால் பண்ணுறோம். இப்போ இந்த வேரியபிள் நார்மல் வேரியபிளாக ஆக்ட் ஆகாமல் ஒரு ஃபங்க்ஷனாக ஆக்ட் ஆகும். இதுதான் ஃபங்க்ஷன் கீவேர்டு மூலிமா நம்ம கிரியேட் பண்ணுறது. இது இன்னொரு மெத்தட்லையும் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் கீவேர்டு இல்லாமல். அது நான் அப்படின்னு சொல்கிறேன். கெட் சேனல் நேம் இதுலேயும் சேம் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ சேம் இதே நான் கால் பண்ணிடுறேன். இப்போ போய் நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். சேம் பேஷனேட் கோட் இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகுது. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் நம்ம ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆரோ ஃபங்க்ஷனில் என்னன்னா, நம்ம ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணாமல் சின்டாக்ஸ் மட்டும் மாறும். இது மூலியமாகவும் நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனில் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ், ஃபங்க்ஷன் கிரியேஷன். செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா ஹாய்ஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்க நான் அதுக்கு முன்னே ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதில் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் மூலிமா நம்ம கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஹாய்ஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன், அதே ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம சேனல் நேமும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸ் ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷனை கால் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பேஷனேட் கோடர் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுது. ஏன் அப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த ஹாய்ஸ்டிங் ப்ராசஸ் நடக்குது. அதாவது இந்த என்டையர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் டாப் ஆஃப் தி ஸ்கோப், அதாவது இந்த கோடோட டாப் ஆஃப் தி ஸ்கோப்புக்கு ஹாய்ஸ்ட் ஆயிரும். ஸோ நமக்கு எரர் அடிக்காமல் அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இதே நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் மூலியமாக கிரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனாக ஹாய்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் கெட் சேனல் நேம் இதுலேயும் சேம் நம்ம வழக்கம் போல் நம்ம சேனல் நேமை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம
டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால் பண்ணுவோம். இப்போ என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னா cannot access get channel name before initialization அப்படின்னு வருது. அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். லெட் கான்ஸ்ட் இந்த ரெண்டு பிளாக் ஸ்கோப்டு வேரியபிள் வந்து நமக்கு ஹாய்ஸ்ட் ஆகும். பட் எங்கே ஹாய்ஸ்ட் ஆகும் அப்படின்னா டெம்போரல் டெட் ஜோனில் ஹாய்ஸ்ட் ஆகும். அதாவது டெம்போரல் டெட் ஜோனில் ஹாய்ஸ்ட் ஆகிற எந்த பிளாக் ஸ்கோப்டு வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இந்த எரர் வரும். cannot access get channel name before initialization அப்படின்னு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே, நம்ம லெட்டுங்கிற கீவேர்ட் மூலியமா கிரியேட் பண்ண வேரியபிள் தான் அந்த ஃபங்க்ஷன் அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த எரர் வருது. இப்போ வேறுங்கிற கீவேர்ட் மூலியமா நம்ம அசைன் பண்ணால் நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? ஆக்சுவலாக நம்ம வேரியபிளில் ஹாய்ஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? அன்டிஃபைன் வரும். நம்ம அதே தான் இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கான ரிசல்ட்டை போய் பார்ப்போம். என்ன வருதுன்னா அன்டிஃபைன்டு பிரிண்ட் ஆகிறதுக்கு பதிலாக கெட் சேனல் நேம் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்போ வேறுங்கிற கீவேர்ட் மூலிமா நம்ம இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் வேரியபிள் என்ன ஆகும்? நம்ம நார்மல் வேர் கீவேர்ட் மூலிமா டிக்ளேர் பண்ண வேரியபிளை ஹாய்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அன்டிஃபைன்டுன்னு பிரிண்ட் ஆகும். அதாவது எப்படின்னா இந்த ஸ்கோப், இந்த பர்டிகுலர் ஸ்கோப்போட டாப்ல கெட் சேனல் நேம் இஸ் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு இந்த மாதிரி தான் அது ஹாய்ஸ்ட் ஆகும். பட் இங்கே நம்ம வந்து அதை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம அசைன் பண்ணியிருக்கிறதுனால இது எந்த மாதிரி இதாகும்னா அன்டிஃபைன்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு அசைன் ஆயிருக்கிறதுனால நமக்கு இந்த பர்டிகுலர் எரர் வருது. கெட் சேனல் நேம் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு. கெட் சேனல் நேம் அன்டிஃபைன் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி தான் அது ஹாய்ஸ்ட் ஆகும். ஸோ இந்த எரர் வருது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் உண்டான ஹாய்ஸ்டிங் டிஃபரன்ஸ். தேர்ட் டிஃபரன்ஸ் வந்து யூசேஜ். அதாவது நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் வந்து ஃபியூச்சரில் எந்த பார்ட் ஆஃப் தி கோடில் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் கெட் சேனல் நேம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் கெட் சேனல் நேம் வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் எந்த பார்ட் ஆஃப் தி கோடில் வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அது வந்து 100th லைனாக இருக்கலாம், 110th லைனாக இருக்கலாம், எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனாக அப்படி கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பண்ண முடியும். பட் எப்போ கால் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனே எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுவோம்? ஒன்று ஃபங்க்ஷன் கீவேர்டு மூலியமாக பண்ணுவோம், அப்படி இல்லைனா ஃபங்க்ஷன் கீவேர்டே இல்லாமல் பண்ணுவோம். இந்த ரெண்டையுமே நம்ம வந்து இங்கே இப்போ வந்து எக்ஸ்பிரஷனாக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். பட் இதை வந்து நம்மளால ஃபியூச்சரில் எங்கேயுமே கால் பண்ண முடியாது. ஏன் கால் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் இருக்கணும். இந்த ரெண்டுலையுமே ஃபங்க்ஷன் நேம் இல்லை. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம எப்படி ஃபங்க்ஷன் நேம் கொண்டு வர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இது ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணணும். கரெக்டாக இப்போ நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் எங்கே வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஸ் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே வேணாலும் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனை கால் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஒரு பர்டிகுலர் நேமில் நம்ம வந்து அசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால அதை வந்து கால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ரெண்டுக்கான யூஸ் கேஸஸும் பார்ப்போம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து வைட்லி யூஸ்டு தான். நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஃபங்க்ஷன் கீவேர்ட் மூலியமா டிக்ளேர் பண்ணிட்டு அதை நம்ம எங்கே வேணாலும் கால் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். வேற ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம வந்து IIFE ஃபங்க்ஷன், அதாவது இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன், இந்த ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் இதை பற்றி நான் அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட யூஸ் கேஸுங்கிறது இதுதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதில் மெயின் 3 டிஃப்ரென்சஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் மூலியமாக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண முடியும். வேற ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணியும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணாமலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் கேன் பி ஹாய்ஸ்டட், வேராஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸ் கேனாட் பி ஹாய்ஸ்டட். தேர்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்ஸ் வந்து லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்ஸையும் நம்ம லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து ஒரு வேரியபிளோட அசைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு உள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.